மேம், ஆ இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்? இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரெகுலரா எனக்கு இப்பலாம் கால்ஸ் வந்து கிளையண்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ, எத பத்தி வீடியோஸ் போடணும் அப்படின்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒரு கிளையண்ட் இன்னைக்கு மார்னிங் கால் பண்ணிட்டு, "ஸோ பொண்ணு திரண்டுட்டா வந்து என்ன பண்ணணும்? அத பத்தி ஒரு வீடியோ சொல்லுங்க" அப்படின்னேன். ஸோ நம்ம ரொம்ப பேசினா பூமர்ன்னு சொல்லிட போறாங்க அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. பட் ஸ்டில் இதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இதுவும் ஆத்துல ஒரு பண்டிகை வந்தா மாதிரி தானே. ஸோ அத பத்தி பேசலாம் அப்படின்னு தான். ஸோ ஆத்துல பொண்ணு திரண்டுட்டா, ஆன் த டே அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் குழந்தைக்கு ஒரு நலங்கிட்டுட்டு, அம்மா நலங்கு ஆத்துல யாரும் இல்லைன்னா அம்மா நலங்கிடலாம். இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு நலங்கிட்டு, அந்த குழந்தையும் குளிக்க சொல்லிட்டு, ஸோ நம்ம குழந்தையும் நலங்கிட்ட உடனே அன்னைக்கே கூட ஒரு ஓரமா நீங்க ஆத்துல எப்படி உங்க ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவீங்களோ, நீங்க அந்த மாரி உட்கார வைக்கலாம். அண்ட் 3 டேஸுமே வந்து குழந்தைக்கு வந்து நலங்கிடணும். அத அம்மாவும் இடலாம், மாமி இட்டா இன்னும் நல்லது. இட்டுட்டு அவ குளிச்சுட்டு வந்துருவா யூசுவலா. அப்படி இல்லைன்னா இன்னொரு குழந்தைய விட்டு நலங்கிட சொல்லலாம். ஸோ 4வது நாள் அன்னைக்கு குழந்தைக்கு நலங்கிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜலம் கொட்டினதுக்கப்புறமா, வாசல்ல அழைச்சின்னு போய், வாசல்லேருந்து ஆரத்தி எடுத்து ஒவ்வொருத்தரா குழந்தைக்கு யார் வந்திருக்கோல்லாம் ஆரத்தி எடுத்து, குழந்தைய உள்ள அழைக்கணும். ஏன்னா இது ஒரு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தா எப்படி பண்ணணும்னு, அவளுக்காக இந்த வீடியோ. ஸோ நீங்க உள்ள அழைச்சதுக்கப்புறமா மேலே நம்ம ஆத்துல போயிட்டு, உள்ள போயிட்டு உட்கார வச்சு, மணை போட்டு, மணையில கோலம் போட்டு, குழந்தைய உட்கார வச்சு, அகைன் சில ஆத்துல நலங்கிடுற வழக்கம் உண்டு. இதுக்கப்புறம் பார்த்தேன்னா, சீர் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, இது வந்து தாய் மாமா மாமா சீர் தான், அம்மா சீர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தேன்னா, சில ஆத்துல வந்து புட்டு எடுத்துட்டு வருவா, மாமா ஆத்துலேருந்து. சில ஆத்துல அத்தை ஆத்துலேருந்து புட்டு எடுத்துன்னு வருவா. அண்ட் மெயினாக வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தேன்னா, குழந்தைக்கு பாவாடை சொக்கா. அதாவது அந்த காலத்துலலாம் சின்னதுலேயே குழந்தைகள் பெரியவளா இருக்கனால பாவாடை சொக்கா வாங்குவா, இல்லை பாவாடை தாவணி வாங்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் புடவை வாங்கலாம். அது அவளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. வெத்தலை பாக்கு, பழம், பூ, குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு அண்ட் ஒரு மாலை, அதுக்கப்புறம் புட்டு. இதுதான் வந்து அம்மான் சீர்னு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தையோட அம்மா, அப்பா என்ன வாங்கணும் அப்படின்றது தான் அவளோட பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ குழந்தையோட அம்மா, அப்பாவும் அதே தான். குழந்தைக்கு வெத்தலை பாக்கு, பழம், பூ, நார்மலா நம்ம ஆத்துல இது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்கணும். உங்கள் சைட்லேருந்து ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. வந்திருக்கவளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஸ்மார்தாவாக இருந்தால் ஸ்மார்தா முறைப்படி, அண்ட் ஐயங்காரா இருந்தால் ஐயங்கார் முறைப்படி நீங்கள் குழந்தைக்கு சாப்பாடு நீங்கள் வெளியில் எல்லாருக்கிட்டையும் அழைச்சி நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு கால் பண்ணியும் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் வீடியோ போடுறேன். அண்ட் எங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.